அன்பால் ஆரம்பிச்ச ஆரம்பித்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆரம்பித்து அது முக்கியமாக பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட்டு எக்ஸஸ் ஃபுட் எடுக்கிற விஷயம் தான். அதாவது இந்த பகிர்ந்தூல் அப்படின்ற ஒரு திட்டம். அந்த திட்டத்தில் எப்படின்னா, இந்த கல்யாணம், இந்த ஈவெண்ட்டு, இந்த மற்ற நிகழ்வுகள் நடக்கும், கிரகப்பிரசவம் நடக்கும், இது மாதிரி எவ்வளோ நல்லது கெட்டது கிடையாது. எது இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற அந்த எக்ஸஸ் ஃபுட்டு, அதாவது மீறுற ஃபுட்டெல்லாம் எடுத்து அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபுட்டு தேவைன்றவங்களை திருப்பி கொடுக்குறது. அதாவது உணவு தேவைன்ற சில இடங்கள் இருக்கும், அந்த மாதிரி இடங்களுக்கு கொடுக்குறது. அப்படி எடுத்துகிட்டு போகும்போது ஒரு இரவல் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாக இருந்தால் அதில் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் ஃபுட்டு எல்லாத்தையும் கொடுத்து முடித்த பிறகு தான் வந்து லாஸ்ட்டாக மீதம் வாங்கி இருக்கக்கூடிய உணவை தான் வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ராத்திரி 11, 12, 1 மணி 2 மணி அந்த மாதிரி நேரத்தில் தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி டைமில் எனக்கு ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. நான் பைக்லேயே கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சர்வ் பண்ணுறோம் அந்த டைமில். அந்த மாதிரி டைமில் நாங்கள் லாஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்போ எங்களோட டோனர்ஸ், எங்களோட ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சோம். ப்ளீஸ் எங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணி இந்த மாதிரி ஒரு டாடா ஏசி மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இந்த ஃபுட்டு எக்ஸஸ் ஃபுட்டு எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட உதவியால் இந்த வருஷம் நாங்கள் இந்த டாடா ஏசியை பகிர்ந்து திட்டத்துக்காக லான்ச் பண்ணுறதுக்கு வந்துட்டோம். ஒரு கிராமத்தில் 100 வீடு இருக்குன்னு சொன்னாக்கா 99 குடும்பம் இருந்துட்டு ஒரு குடும்பம் பசியால் சாகுதுன்னு சொன்னாக்கா அந்த 99 குடும்பம் தான் அதுக்கு முழு பொறுப்பு. இந்த முழு பொறுப்பேற்று பசியால் பட்டினி கிடந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிற சக மனிதனை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு சக மனிதனாகிய நமக்கு இருக்குது. அதனால் இந்த பகிர்ந்து திட்டத்தின் மூலமா இது வரைக்கும் இந்த 5 வருஷத்தில் 8 லட்சம் உணவுகளை மீட்டு எடுத்துருக்கிறோம். வீணாக போன உணவுகள் சொல்லப்படுது. ஆனால் இந்த வீணாக போன உணவுகளில் அவங்க பசங்களை வேலைக்கு போகாமல் தடுக்க முடியும், அவங்க பசங்களுக்கு கல்வி கிடைக்க முடியும். இந்த கல்வி கிடைக்கிறதுனால ஒருவேளை உணவு மூலிமா அவங்களுக்கு கல்வி கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இதில் இந்த ஒரு விஷயம் ஒருவேளை உணவு அப்படின்னு அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்களுக்கு ஒருவேளை கல்வியாக கூட மாறும். அந்த கல்வி அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் எதாவது பண்ணும்போது என்னன்னா அவங்களுக்கு ஒருவேளை கல்வின்றது கல்வி இடைநிற்றலாக இருந்தது. ஒரு நாள் ஸ்கூல் போவாங்க, ஒரு நாள் வந்து ஸ்கூல் போக மாட்டாங்க. என்னன்னா இன்னைக்கு அப்பா அம்மா கூட வேலைக்கு போனாதான் இன்னைக்கு கஞ்சி, இன்னைக்கு வேலைக்கு வா, அப்பதான் உனக்கு சாப்பாடே போட முடியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற அவங்களுடைய வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க அவங்களோட குழந்தைகளை வேலைக்கு கூட்டு போனாங்க. ஆனா இந்த சாப்பாடு கொடுக்கறதுனால என்னன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒரு நாள் ஸ்கூலுக்கு தொடர்ந்து போக முடிஞ்சது. அந்த சீரான கல்வி எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொன்னாக்கா இதுவும் சக மனிதன கல்வியாளர்களுடைய கடமையாக இருக்குது. மருவத்தூர் பக்கத்தில் இருக்கிற அகில என்ற கிராமத்தில் இரவு வெளிச்சம் இல்லாமல் கல்வியை கைவிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 30 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பகுதியை நாங்கள் போய் பார்த்து ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு இரவு வெளிச்சத்துக்காக சோலார் திட்டத்தை கொண்டு வந்து அதிகபட்சமாக 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரவு வெளிச்சத்தை உருவாக்கி அந்த பிள்ளைகளுக்கு கல்வி கொடுத்து அந்த பிள்ளைகள் இன்னைக்கு நீட் தேர்வு எழுதுகிற அளவுக்கு உயர்ந்து நிற்கிறாங்க, சிறப்பாக கல்வி படிச்சுட்டு இருக்காங்க. அதையும் நாங்கள் போய் அடிக்கடி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். அன்பால் அறம் செய்வோம் மற்றும் டாக்டர் கலாம் ட்ரீம் ஃபவுண்டேஷன் ஆகிய தொண்டு நிறுவனங்கள் இணைந்து இருளர் இன மாணவ மாணவிகளுக்கு சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சோலார் மின் விளக்குகளை வழங்கினர். அடுத்து பார்த்தீங்கன்னா ரத்த தானம். ஒருத்தரோட உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து ரத்த தானம். அந்த ரத்த தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 200 யூனிட் வரைக்கும் ஒரு 200 பேர் ரத்த தானம் கொடுத்து உயிரை காப்பாற்றிருக்கிறோம். இந்த விஷயம் பண்ணியிருக்கோம். ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து எங்களுக்கு கால் வரும், சென்னையிலேருந்து வரும், பாண்டிச்சேரியிலேருந்து வரும். ஸோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரத்தத்தை வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமாக க்ளோஸ் டு ஹார்ட் அன்பாளர்னு கூட சொல்லலாம். என்ன விஷயம்னா அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை மீட்கிறது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 10 நபர்களை சேர்த்துருக்கோம் வந்தவாசி சுற்று வட்டார கிராம பகுதிகளில். அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம அணுகும் போது அவங்க வந்து நம்ம அடிக்க செய்வாங்க. சில பேர் அவங்கள கையில் வச்சுட்டு இருக்கிறது எதை வச்சு நம்மளை தாக்க முற்படுவாங்க. அப்படி பண்ணும்போது அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 10 நபர்களை மீட்டு நாங்கள் வந்து ஆசிரமத்தில் சேர்த்துருக்கோம். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சம்பவம் நடந்திருக்கு. ரொம்ப வந்து நெருக்கமான விஷயம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். என்னென்னா போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு தகவல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து அந்தவாசி பகுதியில் தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அவர் யாருன்னு தெரியல, மயக்க நிலையில் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அந்த இடத்துக்கு போய் அந்த தாத்தாவை பார்க்குறோம். அங்கே அந்த பகுதியில் இருந்த மக்களும் நாங்களும் சேர்ந்து ஒரு சாப்பாடுலாம் கொடுத்து கொஞ்சம் எழுந்து உட்கார வச்சு அவர் அப்போ கூட பேச முயற்சி பண்ணுறாரு. அவரால் முடியல. அப்புறம் என்ன பண்ணுறோம், அவரை எழுப்பி கொஞ்சம் குளிப்பாட்டி அவர் ட்ரெஸ்லாம் மாற்றி, சரி இவர் வந்து ரொம்ப மயக்கில் இருக்காரு, இங்கே இருந்தால் பாதுகாப்பு இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை வந்து இங்கே ஆரணிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆசிரமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறோம். நாங்களும் போலீஸ் டிபார்ட்மெண்ட், வந்தாதி போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து
ஸோ சேர்ந்து எடுத்துன்னு போய் சேர்க்கும்போது அங்கே கொண்டு போய் சேர்த்துட்டோம். சேர்த்து அடுத்த 2 நாளில் நாங்கள் அந்த தாத்தா போய் திரும்ப பார்க்குறோம். அந்த தாத்தா வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசுகிறாருன்னா, பழவந்தாங்கத்தில் ஒரு ஊர் சொல்கிறாரு. கூகுள் மேப்பில் போட்டு அந்த ஊரை கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறோம். போனோன்னா அந்த ஊரில் அந்த தாத்தாவை பற்றி விசாரிக்கிறோம். ஃபோட்டோ காமிச்சு அந்த தாத்தா இந்த யாருன்னு தெரியுது அந்த தாத்தான்னு சொல்லிட்டு விசாரிக்கிறோம். விசாரிக்கும் போது அந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்க வீட்டை சொல்கிறாங்க. போயிட்டு அந்த வீட்டை கண்டுபிடிச்சி அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி பேர் சொல்லி கேட்குறோம். அவங்க வந்து இல்லை, அவர் வந்து இங்கே இல்லை, அவர் இறந்து 2 வருஷம் ஆகுது, கொரோனாலாம் வந்துச்சு, இறந்து 2 வருஷம் ஆகுது அப்படின்னு அவங்க தகவல் சொல்கிறாங்க. எங்களுக்கு ஒரே ஷாக்கிங். ஒருவேளை நாங்கள் இடம் மாறி வந்துட்டோமோ அப்படின்ற கூட தோணுது. அப்புறம் நாங்கள் ஃபோட்டோ காமிச்சோம், இவராக பாருங்கன்னு சொல்லிட்டு. அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக அழுகுறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்கன்னா, அந்த வீட்டில் அவங்க இறந்து 2 வருஷம் ஆகுது, அதுக்கான சடங்குகள்லாம் அவங்க பண்ணி வீட்டில் ஃபோட்டோலாம் மட்டும் எல்லா சடங்குகள் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே இன்னும் ஊரோடு இருக்காரான்னு சொல்லி தெரிஞ்சு பயங்கரமாக அவங்க வந்து அழுகுறாங்க. ஸோ எங்களுக்குமே அது ரொம்ப வந்து ஒரு நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த தாத்தா அதுக்கப்புறம் கூட்டின்னு போய்ட்டு அந்த வீட்டில் சேர்த்ததுக்கப்புறம் அந்த குடும்பமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொன்னாங்க. ஸோ ரொம்ப அவங்களாலே நம்ப முடியல அவர் இதுவும் இருக்காரான்னு சொல்லிட்டு. அது ஒரு பெரிய ஒரு நெகிழ்ச்சியான விஷயம்னு சொல்லலாம் எங்களுக்கு. அடுத்தபடியாக நாங்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியெலாம் வந்து நிறைய பண்ணோம். இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் வந்து போதையினாலையும் தேவையில்லாத விஷயங்களாலும் நிறைய பாதிக்கப்படுறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதை வந்து நம்ம மாற்றணுன்றதுக்காக கிட்டத்தட்ட 30 பள்ளிகளில் சென்னையில் உள்ள சென்னை, திருவண்ணாமலை போன்ற இடங்களில் இருக்கும் 30 பள்ளிகளில் வந்து போதை விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்காக போக்சோ அவேர்னஸ், போக்சோ சட்டத்தின் பற்றி விழிப்புணர்வு, எப்படி அதை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விழிப்புணர்வுகள் வந்து கொடுத்துருக்கோம். பெண்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட காவலன் SOS ஆப்பை ப்ரமோட் பண்ணும் விதம் நாங்களும் காவல்துறையும் சேர்ந்து சென்னையில் 20க்கும் மேற்பட்ட ஸ்கூல்ஸில் போயிட்டு இந்த ஆப்போட முக்கியத்துவத்தை பற்றி கிளாஸ் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் கோவிடுக்காக பண்ணுறது, கோவிடில் என்ன மாதிரி அவேர்னஸ் பண்ணுறோன்னா, ஸோ என்னெல்லாம் சேஃப்டி, ஸோ அதை பண்ணுறது. வேக்சின்காக, வேக்சின் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த வேக்சினேஷன் கேம்ப் வந்து நடத்தியிருந்தோம். அந்த கேம்ப் என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து சிலர் வந்து வேக்சினேஷன் வந்த புதுசில் நிறைய பேர் வந்து இந்த வேக்சினேஷன் எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப நிறைய பேர் தயக்கப்பட்டாங்க, பயந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கு போயிட்டு வேக்சினேஷன் போகிறதால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, அந்த மாதிரி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு வேக்சினேஷன் எடுக்க வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் ஒரு 3 வேக்சினேஷன் கேம்ப் நடத்தியிருக்கோம். அதில் ஒரு 1500 பேர் கிட்ட வேக்சினேஷன் கேம்ப் வந்து எங்கள் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து ஊசி போட்டிருக்கோம். ஸோ இதுவும் வந்து முக்கியமாக பண்ணிகிட்ருக்கோம். அதில் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் எப்படி பண்ணுறோன்னா, ஸோ மைம் வச்சு அதை வச்சு பண்ணுறது. மைம் அதாவது சைகை மொழி நாடகம் சொல்லுவாங்க, அதை வச்சு மைம் பண்ணுவோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி எடுக்கப்பட்ட குறும்படம் வெளியிடப்பட்டது. வந்தவாசி காவல்துறை உட்கோட்டம் மற்றும் அன்பால் அறம் செய்வோம் குழு சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாதம் கொண்டாடப்பட்டது. அதில் தலைக்கவசம் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தி சீராட்டு என்ற குறும்படத்தை GSP தங்கராமன் வெளியிட்டார். அதே போல் வருஷம் தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துக்கு முன்னாடி நாங்கள் கூட சொல்லலாம். எப்படி பண்ணோம்னா, ஸோ பட்டாசு வெடிச்சு கொண்டாடுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அன்பாளர் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டாக பண்ண 4 வருஷமாக நாங்கள் யோசிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கொண்டாட்டம் வந்து ஒருத்தருக்கானது அல்ல, அனைவருக்குமானது, முக்கியமாக மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கானதுன்றதை நாங்கள் மேம்படுத்தணுன்றதுக்காக அந்த குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கூலை வர வச்சு அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற ஆசிரியர்களுக்கும் அந்த குழந்தைங்களை பார்த்துக்கிற அவங்களோட அப்பா அம்மாக்கும் வந்து சேர்த்து கிஃப்ட்டு, அந்த ஸ்வீட்ஸு, மதியம் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் அன்பு திருநாள்ன்ற ஒரு விழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லா தீபாவளிக்கும் நாங்கள் அன்பு திருநாள் கொண்டாடுவோம். எங்களுடைய வாலண்டியர்ஸ் வந்து தேவையில்லாமல் கொண்டாட்டங்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சாலை ஓரங்களில் வந்து மரக்கன்று நடுறது. நம்ம இயற்கையால் தான் நம்மளே இருக்கோம், இயற்கையை காப்பாற்றுறது நம்மளோட பொறுப்புன்றதை முக்கியமான ஒரு விஷயமாக முன்னிறுத்தி இது வரைக்கும் சாலை ஓரங்களில் ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டுருக்கோம், அதை பராமரிச்சுட்டும் வரோம். ஸோ இயற்கையை காப்பாற்றுறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு வரோம். ஜனவரி 1ஆம் தேதி மத வழிபாட்டு தலங்கள் எல்லாத்தையும் இயற்கையை பாதுகாக்கிற விதமாகவும் இந்த ஒற்றுமையையும் சமத்துவத்தையும் பரப்புற விதமாகவும் சீட் பால்ஸ் வழங்கி அவங்களோட இந்த சமத்துவத்தை பற்றி எல்லாருக்கிட்டையும் பேசி இந்த மாதிரி இருக்கணுன்றதை விரிவடைச்சு சொன்னது வந்து எங்களோட டீமோட மிக முக்கியமான விஷயமா நாங்கள் பார்க்குறோம். 2023 இந்த வருடத்தோட கடைசியில் நம்ம எதிர்பாராமல் நடந்தது தான் இயற்கை பேரிடரான மிக்ஜாம் புயல். இந்த புயல் மூலமாக சென்னையில் நிறைய இடங்களில் ஃப்ளட்டு வந்து உணவு கூட வழி இல்லாத அளவுக்கு மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம அன்பால் அறம் செய்வோம் இனிஷியேட்டிவ் எடுத்து வந்தவாசி மக்கள் சார்பாக உணவு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட உணவுகளை எடுத்துட்டு இரவு பகல் பார்க்காம காலையிலேருந்து மறுநாள் காலை 3 மணி வரைக்கும் தண்ணியில் இறங்கி அவங்களுக்கு தேவையான உணவுகள் எல்லாத்தையும் கொடுத்துடுவாங்க.
மகாசக்தி ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் மாம்பட்டு. நமது வந்தவாசியில் அன்பால் அறம் செய்வோம் அப்படின்ற குழு நம்ம ஆலயத்தில் நடக்கக்கூடிய நித்திய அன்னதான சேவையிலையும் மாதந்தோறும் நடக்கக்கூடிய அமாவாசை ஊஞ்சல் தாலாட்டு வைபவத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துப்பாங்க. அதில் பிரதானமாக பண்ணுறது அன்னதானம். அந்த அன்னதானத்தில் முழுமையாக ஒரு பருக்கை கூட கீழே சிந்தாமல் வீணாக்காமல் பக்தர்களுக்கு சென்றடைய வச்சு அவர்கள் முழுமையாக சாப்பிட்டாங்களா இல்லையான்னு முழுமையாக கண்காணித்து அதன் பிறகு உடல் பாதிக்கப்பட்டவங்க, நடக்க முடியாதவங்க எல்லாரையும் தனியாக நம்ம கோவில் பிரகாரத்தில் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குற சேவையை மாதாந்தோறும் சகோதரர்களும் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆலயத்தில் வருஷாந்தோறும் நடக்கக்கூடிய ஆடி திருவிழா, சித்திரை திருவிழா போன்ற பெரிய திருவிழாவில் நிறைய செஞ்சு வச்சுருவோம். அதை போட்டு நல்லபடியாக கொடுத்து நல்லபடியாக சாப்பிட்டாங்களான்னு பார்க்குறது எங்களுக்கு நேரம் இருக்காது, பூஜைகளில் இருக்கிறோம். ஆனால் அன்பால் அறம் செய்வோம் குழு இங்கே வந்துட்டதுலேருந்து இரவு பகல் பாராமல் அந்த கடைசி பருக்கை கூட கீழே சிந்தாமல் எல்லா பக்தர்களுக்கும் சென்று அடையணும்னு அவங்க எடுத்துக்கின சங்கல்பம். கடைசியாக அவங்களுக்கு கூட சாப்பிட கிடைக்காது. ஆனால் அவர்கள் சாப்பிட்டாங்களா, பக்தர்கள் சாப்பிட்டாங்களா, திருப்தி ஆகிட்டாங்களான்னு அவங்க முழுசு சந்தோஷமாக அவங்க முகத்தை சந்தோஷமான பார்த்து சாமி போயிட்டு வரேன்னு சொல்லும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்னும் இவர்களுடைய ஆசை உணவு மட்டும் கிடையாது. ஏழை எளிய மாணவர்களுக்கு உடை, சீருடை, அதை தாண்டி புத்தகங்கள், அதை தாண்டி கல்வி செலவுகள், இன்னும் நிறைய ஸ்கீம் இவங்க வச்சுட்டு இருக்காங்க. நிறைய ஏழை மக்களுக்கு செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆனால் போதிய பொருளாதாரம் இல்லை. ஏன்னா இதில் இருக்கிற குழுவில் இருக்கிற அனைவருமே யாரும் கோட்டீஸ்வரரோ யாரும் பெரிய லட்சாதிபதியோ கிடையாது. எல்லாரும் ஒரு சிறு சிறு வேலைகளை செய்துட்டு இருக்கிற ஒரு தன்னா ஆர்வலர்கள். அந்த ஆர்வலர்கள்லாம் ஒன்றா கூடி இந்த குழந்தைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இவ்வளோ பெரிய மகத்தான தொண்டு செய்கிறதுக்கு நாமும் கூட இருந்து ஒத்துழைக்கணும். அந்த ஒத்துழைக்கிற இந்த காணொலியில் இதை நீங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைச்சு இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் அன்பால் அறம் செய்வோம் என்ற பிரிவானது, பிரான்ச்சஸ் ஆனது இந்த உலகெங்கும் இருக்கணுன்றது எங்களுடைய பிரார்த்தனை. எங்கள் மகாசக்தி ஸ்ரீ முத்துமாரி அம்பாள், சர்வமங்கல காளியம்மனும் இதற்கு உறுதுணையாக இருந்து இந்த குழந்தைங்களுடைய வாழ்க்கையில், வாழ்வாதாரத்தில், குடும்பத்தில், அவங்களுடைய வாரிசுகளில் முழு அருளை தந்தருளி அவர்கள் செய்கிற இந்த மகத்தான சேவையில், மகத்தான இந்த ஒரு பிரம்மாண்ட சேவையில் நாம் அனைவரும் ஒன்று கூடுவோம், ஒத்துழைப்போம், இந்த குழந்தைகளை ஊக்குவிப்போம். நாமும் இவர்களோடு சேர்ந்து இந்த தான தர்ம புண்ணிய செயலில் பயணிப்போம் என்று சொல்லி அம்பாள் ஆசீர்வாதம் இந்த அன்பால் அறம் செய்வோம் என்ற குழுவிற்கு நிலைத்து நிற்க வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் சக்தி. வணக்கம், என் பேர் ராஜா. நான் பாதிரி வில்லேஜ்லேருந்து பேசுகிறேன். நாங்கள் தினைக்கும் கூலி வேலைக்கு தான் போவோம். கூலி வேலைக்கு போயிட்டு கரெக்டான டைமில் வந்து சாப்பாடு செய்ய முடியாது. அதால் நம்ம தோழர்கள் கொடுக்கறதுக்காக எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சாப்பாடு ஏன்னா ஒரு வேளை தான் நாங்கள் வந்து செய்வோம். காலைல போய்டுவோம், நைட்டுக்கு தான் வருவோம். அந்த நேரத்தில் இரவு பகலும் தெரியாத நம்ம தோழருங்க சாப்பாடு கொடுத்தால குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது இல்லாத வர பசங்களுக்கு இருக்கிற பசங்களுக்கு கல்வி சொல்லித்தராங்க. இரவு 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் சொல்லித்தராங்க. அதுவும் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதால் இரவு பகலும் எந்த டைமும் இரவு பகலும் எங்களுக்கு உணவு எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் செய்கிற வேலைக்கு வந்து டக்குன்னு செய்ய முடியாது, பிள்ளைங்க பசியோடு இருக்கும். அதால் வந்து அவங்க அந்த சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுத்தாலே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதால் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவசரத்துக்கு ஒரு ஆபத்துக்கு எடுத்து காரில் கூட எடுத்து போடுறீங்க, வேனில் கூட எடுத்து போடுறீங்க, அது புண்ணியமாக தான். சார் வணக்கம் சார். நாங்கள் ஜேஜே நகர் தெல்ல. நாங்கள் இந்த மாதிரி அன்றாட வியாபாரம் போகிறோம். இது போனதான் எங்களுக்கு தொழில். இது இல்லைனாக்கா எங்களுக்கு சாப்பாடு கிடையாது. யாரும் எங்களுக்கு வந்து சாப்பாடு உதவி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து நைட்டானக்க கல்யாணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா சாப்பாடுனாக்கா அண்டாண்டாவாக எடுத்து வந்து நைட்டு இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு அவங்க எடுத்தாந்து போகிறாங்க. அது ஒரு நன்றி எங்களுக்கு. யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு எந்த உதவியுமே செஞ்சது கிடையாது. இந்த ஊருக்கு இருக்கிற மாதிரியே 40 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கிறோம். எப்படியோ ஊர் மாறி போயிருக்கு. ஆனால் இந்த ஊர் மட்டும் இது வரைக்கும் மாறினது கிடையாது. யாரும் எந்த ஹெல்ப்பும் எங்களுக்கு பண்ணது கிடையாது. நன்றி. நைட் டைமில் மட்டும் எந்த சாப்பிடாலும் மிச்சமானாலும் எங்களுக்கு எடுத்தாந்து கொடுக்குறாங்க. அதுக்கு உங்களுக்கு நன்றி. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம்ண்ணா. என் பொண்ணு வந்து 7வது படிக்கும்போது அங்கே ஏரி உள்ளே போயிட்டு கால் மேலே கேட்டு விழுந்துச்சு. அங்கே வந்து ஜிஹெச்சுக்கு போயிட்டு ஒரு காலே எடுத்துட்டாங்க. எடுத்துட்ட பிறகு என் பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போக முடியாமல் 2 வருஷமாக வீட்டில் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏஞ்சி நடக்கக்கூட எங்களால் முடியல. எங்களை எங்கேயும் கூட்டின்னு போய் கூட பார்க்கறதுக்கு எங்களால் இல்லை, வசதி இல்லை. அப்போ தான் இந்த அன்பால் அறம் தேடுற அண்ணனுங்க வந்து கடவுள் மாதிரி எங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த டீம் மூலிமா வந்து எங்களை ஃபோன் பண்ணி கேட்டு வீட்டாண்ட வந்தாங்க. வந்து பார்த்துட்டு எங்கள் பொண்ணு வந்து அவங்க வந்து உங்கள் தங்கச்சி மாதிரி நினச்சின்னு கூட்டின்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க. ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தாங்க, என்ன எதுன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனாங்க.
போயிட்டு நாங்கள் ₹1 கூட செலவு பண்ணலாம். அவங்களே வந்து கார் வச்சுன்னு கூட்டின்னு போயிட்டு இன்றைக்கி என் பொண்ணு நடக்குதுன்னா கடவுள் மாதிரி அந்த அண்ணாங்க தான் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. அது வந்து இந்த அன்பால் அறம் செய்கின்ற குரூப்புக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுக்கிறோம். எங்கள் உயிர் உள்ள வர நாங்கள் அந்த அண்ணாங்களை மறக்க மாட்டோம். இது எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி இது அவங்க செஞ்சது. கடவுள் மாதிரி எங்களுக்கு உதவி பண்ணாங்க. இப்போ நினச்சா கூட எங்களுக்கு அதை என் பொண்ணு நடக்குமா நடக்காதுன்ற ஒரு டவுட்லேயே இருந்தேன் நான். ஆனால் அந்த அண்ணாங்க வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரொம்ப உதவி பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு இருக்கிறோன்னா அந்த அண்ணாங்க தான் காரணம். அவங்களுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். இன்றைக்கி என் பொண்ணு நடக்குதுன்னா அதுக்கு முழுக்க காரணம் அந்த அன்பால் அறம் செய்கின்ற குரூப். அவங்க வந்து எங்களுக்கு யாருன்னே தெரியாது, கடவுள் மாதிரி வந்தாங்க. அவங்க எங்களை தேடி வந்து அவங்கள நாங்கள் இன்னைக்கு கடவுளாக தான் நினைக்கிறோம். எங்களுக்கு யாரும் உதவி பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அந்த டைமில் வந்து இந்த அண்ணாங்க வந்து எங்களை இது மாதிரி பார்க்கலன்னா இன்றைக்கி என் பொண்ணு நடந்தே இருக்காது. நாங்கள் அப்படியே தான் வச்சுன்னு உட்காந்துருக்கணும். எங்களுக்கு யாரும் சொல்கிறதுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கே கூட்டின்னு போனோன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு என் பொண்ணு நடக்குது. இன்றைக்கி எல்லாமே தண்ணிக்கு போகுது, ஸ்கூலுக்கு போகுது, வேலைக்கு இப்போ வந்து இந்த லீவில் வந்து வேலைக்கு கூட போச்சு, வளையல் கடைக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த அண்ணாங்க தான், அன்பால் அறம் செய்கின்ற குரூப்பு தான். இவங்க எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் வாழ்க்கையில் உயிர் இருக்கிற வரலையும் இவங்களை நாங்கள் மறக்க மாட்டோம். ரொம்ப நன்றிண்ணா.